தேங்காய் போளி. இது செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, 1 கப் சர்க்கரை, 1 கப் துருவன தேங்காய், 1/2 கப் பால், 1/2 கப் ரவை. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இது பக்கத்திலே இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்ல உருண்டை பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது போளிக்கு தேவையான மைதா லேயர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப் மைதா, 1 பிஞ்ச் சால்ட் போட்டு பரோட்டா மாவுக்கு பதத்துக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சிக்குங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடைசியாக பிசைஞ்சு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இளம் சூட்டில் இருக்கிற தேங்காய் போளி மாவை உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறின மைதா மாவில் ஒரு பெரிய மரநெல்லிக்காய் அளவு மாவை எடுத்து இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கிட்டு, இது மேலே தேங்காய் போளி உருண்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். இதை தோசை தவாவில் பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கடைகளில் கிடைக்கிறதில்ல. குழந்தைங்களுக்கு இது ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ். இது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது.